நேற்று அப்பாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். அப்பா வந்து நேற்றுக்கு வந்து இறந்துட்டாருன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லாக வந்து கெடுபிடி ஆகி அப்பா இறந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே வந்து இறந்துட்டான்னு சொல்லி நியூஸ் பரவிடுது. ஏன்னா டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் அதே மாதிரி இறந்துட்டான்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணாக்க டிஸ்சார்ஜ் பண்ணல, கொஞ்சம் இப்போ சுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்து இரவு 8 மணிக்கு வந்து அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை, ஹார்ட் பம்பிங்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே வேலை செய்யல, நீங்கள் எட்டுட்டு போயிட்டு திரும்பி சொல்லிட்டாங்க. வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்தாக்கா 10 நிமிஷம் தான் உயிர் இருக்குன்னு சொன்னாங்க, ஹார்ட் பம்பிங் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ 10 நிமிஷம் சரி நான் வீட்டுக்கு விட்டு போனேன், வீட்டுக்கு வந்தாக்கா அப்பா இன்னி வரைக்கும் நல்லா இருக்காரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்காரு. கையை கட்டி காலை கட்டி அவருக்கு சித்திரவதை பண்ணி பல்லெல்லாம் உடைச்சி எல்லாம் வந்து டாக்டருங்க எல்லாம் வந்து கத்துக்குட்டி டாக்டரை வச்சு எல்லாம் ட்ரைனிங் டாக்டரை வச்சு அப்பாவை வந்து போட்டு கொடுமைப்படுத்தி இவருக்கு முன்னாடியே 4 பேர் இறந்துட்டாங்க, 4 பேரை கொண்டுட்டாங்க. நன்றி சேர்த்து மறைமுகமாக கொண்டு அனுப்பிச்சு விட்டாங்க. காப்பீடு திட்டத்தின் பேர்ல வாங்கிட்டு காப்பீடு மாத்திரை வாங்குறாங்க, போறாங்க. அந்த மருந்து இங்கே உள்ளதான் செயலாகுதா இல்லை வெளில தான் போகுதா ஒன்றும் தெரியல. மூச்சு திணறல் பிரச்சனையால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் இறந்துவிட்டதாக அனுப்பி வைத்த மருத்துவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்ற நிலையில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதாகவும், மேலும் மருத்துவர்கள் ஆக்சிஜன் இல்லை என்றால் தன் தந்தை 10 முதல் 15 நிமிடத்தில் இறந்து விடுவார் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் தந்தை 2 நாட்களாகியும் ஆரோக்கியமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மேலும் தற்போது மருத்துவமனை மீது உறவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். அப்பா பேர் ராமமூர்த்தி, கடலூர் மாவட்டம் பூதாரம்பேட்டை கிராமம் தாங்க. நேற்று அப்பாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். அப்பா வந்து நேற்றுக்கு வந்து இறந்துட்டாருன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு 7 o'clock காலையில் 7 o'clockலாம் வந்து அப்பா இறந்துட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கிட்ட போகணும்னு சொன்னோன்னே நான் ஊரில் வந்து எல்லாத்தையும் வந்து இதுமாரி அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி ஊரில் எல்லாரும் செய்ய சொல்லிட்டாங்க. எல்லாமே மாலையிலேருந்து வாய்க்காசிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாக்க டிஸ்சார்ஜ் பண்ணல, கொஞ்சம் இப்போ சுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்து இரவு 8 மணிக்கு வந்து அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை, ஹார்ட் பம்பிங்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே வேலை செய்யல, நீங்கள் எட்டுட்டு போயிட்டு திரும்பி சொல்லிட்டாங்க. திரும்பி அதுக்கப்புறம் சரிட்டு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்தாக்கா 10 நிமிஷம் தான் உயிர் இருக்குன்னு சொன்னாங்க, ஹார்ட் பம்பிங் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ 10 நிமிஷம் சரி நான் வீட்டுக்கு விட்டு போனேன், வீட்டுக்கு வந்தாக்கா அப்பா இன்னி வரைக்கும் நல்லா இருக்காரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்காரு. கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி அவருக்கு சித்திரவதை பண்ணி பல்லெல்லாம் உடைச்சி எல்லாம் வந்து டாக்டருங்க எல்லாம் வந்து கத்துக்குட்டி டாக்டரை வச்சு எல்லாம் ட்ரைனிங் டாக்டரை வச்சு அப்பாவை வந்து போட்டு கொடுமைப்படுத்தி அவர் எல்லாம் ரொம்ப சித்திரவதைப்படுத்தி இவருக்கு முன்னாடியே 4 பேர் இறந்துட்டாங்க, 4 பேரை கொண்டுட்டாங்க. நன்றி சேர்த்து மறைமுகமாக கொண்டு அனுப்பிச்சு விட்டாங்க.